இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஏபிபி ரிலேயை லேப்டாப்பில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஏபிபி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த ஏபிபி சாஃப்ட்வேர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இங்கே இருக்குது. ஓகேங்களா? PCM 600. ஓகேங்களா? இது 64 பிட்டுன்னு இருக்கும், இங்கே 34 பிட்டுன்னு இருக்கும். நீங்கள் 64 பிட்டு ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இங்கே ஓப்பன் கொடுக்கும்போது அது ஓப்பன் ஆகணும். அது ஓப்பன் ஆகலைன்னா அது ஏதாவது எரர் காட்டும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், PCM 600 has encoded problem. அதாவது SQL சர்வர் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இல்லைன்னு காட்டுது. ஸோ அப்போ அந்த SQL சர்வரை நீங்கள் ஃபஸ்ட்டு ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து இங்கே சர்ச் ஆப்ஷனில் SQL அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் SQL சாஃப்ட்வேர் வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா PCM சர்வரோடைய ஒரு சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஸ்டாப் ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அது வந்து ரன்னிங் கண்டிஷனுக்கு இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அது ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ ரன்னிங்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ SQL சர்வர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் போய் உங்கள் PCM 600 வந்து நீங்கள் வந்து ஓப்பன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓப்பன் கொடுத்த உடனே அது ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் SQL வந்து நீங்கள் எப்போ ஏபிபி சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முன்னாடி நீங்கள் வந்து SQL சாஃப்ட்வேர் வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஃபைல், எடிட், வியூ, டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப்புன்ற ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும். அதில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய லேப்டாப்பை வந்து ஏபிபி ரிலேயில் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூ ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கணும். நியூ ப்ராஜெக்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் க்ரியேட்னு கொடுக்கணும். ஸோ க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் நேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் என்னவாக இருக்கோ, எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த சப்ஸ்டேஷனில் இருக்கீங்களோ அதை நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பிளான் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஓகேங்களா? இந்த பிளான் ஸ்ட்ரக்சரில் இங்கே AK எலக்ட்ரிக்கில் போயிட்டு நியூவில் போயிட்டு ஜென்ரலில் போயிட்டு சப்ஸ்டேஷன் இருக்கும். அந்த சப்ஸ்டேஷனை கிளிக் பண்ணணும். ஸோ சப்ஸ்டேஷன் வந்துடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் சப்ஸ்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூவில் போயிட்டு ஜென்ரலில் போயிட்டு வோல்டேஜ் லெவல் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் லெவலில் போயிட்டு ஜென்ரலில் போயிட்டு பே கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பிளான் ஸ்ட்ரக்சர். இது வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஏபிபி ரிலே கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னாலே, ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலே இதுதான், இந்த 4 வந்து எப்போவுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஸ்டேஷனில் வந்து உங்கள் சப்ஸ்டேஷன் நேமை வந்து நீங்கள் என்னன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். என் சப்ஸ்டேஷனோட பேர் வந்து நான் ஒரு 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் 100ன்னு இங்கே கொடுத்துருவேன். ஓகேங்களா? இந்த 100 கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய சுவிட்ச் கீர் வோல்டேஜ் லெவல் என்னமோ அதை நீங்கள் கொடுத்துடணும். எந்த வந்து 6.6 kV 6.6 kV. ஸோ அந்த 6.6 kVயை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய இந்த ரிலே வந்து ஒரு REM ரிலே 6.615. ஸோ அந்த 615 வந்து ஒரு மோட்டர் ப்ரொடெக்ஷன் ரிலே. ஸோ அந்த மோட்டர் ப்ரொடெக்ஷன் ரிலேக்கு என்ன நேமோ அதை நம்ம இங்கே ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னுடைய ரிலே நேம் வந்து GM-1-10-4C அப்படின்ற ஒரு மோட்டர் ப்ரொடெக்ஷன். ஒரு மோட்டருக்கு வந்து இந்த ஃபீடர் வந்து ஃபீட் ஆகுது. ஸோ அந்த மோட்டருடைய நேமை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி இங்கே நியூவில் போயிட்டு இங்கே வந்து உங்களோட ரிலே எல்லாமே காட்டும், எந்தெந்த ரிலேயில் இருக்குது, நம்ம வந்து ரிலேயில் வச்சுருக்கோம் அப்படின்றத காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து மோட்டர் ப்ரொடெக்ஷன் ரிலே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? இப்போ வந்து நம்ம மோட்டர் ப்ரொடெக்ஷன் ரிலே தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து REM 615 அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஆன்லைன் கான்ஃபிகரேஷனில் காட்டும். ஸோ அந்த ஆன்லைன் கான்ஃபிகரேஷனில் நெக்ஸ்ட்டு போகணும். ஸோ இங்கே வந்து 61850 இருக்கணும். அதுக்கப்புறம் அங்கேயும் நெக்ஸ்ட்டு போகணும். ஸோ இங்கே ஃப்ரண்ட் போர்ட் மூலிமா உங்கள் கேபிளில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, ஈத்தர்நெட் கேபிளாக இல்லை பேக் போர்ட்டான்னு பார்க்கணும். நான் பேக் போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இங்கே வந்து ரியர் போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே ரியர் போர்ட் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போது உங்கள் ரிலேயில் இருக்கிற IP அட்ரஸை இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். ஓகேங்களா? என்னுடைய IP அட்ரஸ் பார்த்திங்கன்னா 172.18.150
25 இதுதான் என்னோடய ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸை கரெக்டாக இங்கே போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு என்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் கம்யூனிகேஷன் கான்ஃபிகரேஷன் இஸ் நவ் டிஃபைன். ஓகேங்களா, இங்கே வந்து இன்டூன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து இன்னும் கனெக்ட் ஆகலை அப்படின்னு காட்டுது இந்த இன்டூ மார்க். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எரர் வந்துருக்கு. ஓகேங்களா, உங்கள் ரிலே வந்து கம்யூனிகேட் ஆகலை, அதில் வந்து எரர் இருக்குது. ஸோ அந்த எரர் என்னென்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இங்கே விண்டோ ஆர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே சிஎம்டி வரும். ஓகேங்களா, இந்த சிஎம்டியை இங்கே வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்கள் லேப்டாப்பும் உங்கள் ரிலேவும் கம்யூனிகேஷனில் இருக்குதா அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதுக்கு இங்கே வந்து பிங் அப்படின்னு அடிக்கணும். பிங் ஸ்பேஸ் உங்களுடைய ரிலேவுடைய ஐபி அட்ரஸை இங்கே டைப் பண்ணுங்கள். 172.18.150.25 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரிலேவும் லேப்டாப்பும் கம்யூனிகேஷனில் இருக்கா, அப்படி இல்லைன்னா அது என்ன பிரச்சனைன்றது காட்டும். இங்கே பார்த்தீங்களா, டெசிக்னேஷன் ஆஸ்ட் நான் ரீச்சபிள் அப்படின்னு காட்டுது. ஸோ அப்படின்னா உங்கள் லேப்டாப் வந்து ரிலேயில் கம்யூனிகேட் ஆகலை, ஐபி அட்ரஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது ரிலேயில் இருக்கிற ஐபி அட்ரஸ் இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கோம். இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுடைய லேப்டாப்பில் கான்ஃபிகர் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஓகேங்களா, அதுக்கு இங்கே போயிட்டு ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ் அங்கே போனீங்கன்னா இங்கே ஈத்தர்நெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஈத்தர்நெட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன்ஸ்னு வரும். இந்த சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு இங்கே ஈத்தர்நெட்டுன்னு இருக்கும். இந்த ஈத்தர்நெட்டில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 TCP IPv4ன்னு வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்னு வந்துடும். ஓகேங்களா, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு நீங்கள் அந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இருக்கலாம், அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் வரும். இப்போது நம்ம ரிலேயில் இருக்கிற ஐபி அட்ரஸும் இதில் இருக்கிற ஐபி அட்ரஸும் சேமாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம பிசிஎம்மில் நம்ம போட்டது வந்து 25ன்னு போட்டோம். நம்ம லேப்டாப்பில் என்ன இருக்குன்னா அதே 25 தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம லேப்டாப்பில் இருக்கிற அந்த ஐபி அட்ரஸை வந்து இந்த 25 லேப்டாப் ஐபி அட்ரஸும் ரிலே ஐபி அட்ரஸும் ஒன்றா இருக்கக்கூடாது. நம்ம லேப்டாப்பில் இருக்கிற ஐபி அட்ரஸை வந்து ரிலே ஐபி அட்ரஸை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கணும். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன், 200 அப்படின்னு ஹையராக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஐபி அட்ரஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ திருப்பியும் வந்து நீங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஐபி அட்ரஸ் வந்து இங்கே 25ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நம்ம லேப்டாப்பில் வந்து 200ன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பிங் பண்ணி பாருங்கள், உங்கள் லேப்டாப் வந்து ரிலேயில் கம்யூனிகேட் ஆகுதா அப்படின்ட்டு. அதுக்கு வந்து திருப்பி வந்து பிங் 172.18.150 அதாவது நம்மளுடைய ரிலே ஐபி அட்ரஸை இங்கே நம்ம போட்டு பார்க்கணும். ஓகேங்களா, இது என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே கம்யூனிகேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ வந்து முன்னாடி வந்து டெசிக்னேஷன் பாஸ்ட் நாட் அன்ரீச்சபிள்னு வந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்யூனிகேட் ஆகுது. நீங்கள் சென்ட் பண்ணுறது ரிசீவ் ஆகிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு வந்து இது வந்து சொல்லுது, இந்த சிஎம்டி வந்து சொல்லுது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து திருப்பி வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம இங்கே கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தீங்களா, நம்ம அதை வந்து திருப்பி வந்து ப்ரொசீட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து இப்போ 25 இருக்குது. நம்ம லேப்டாப்பில் இங்கே 200 இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போது திருப்பி நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போது பாருங்கள், இப்போ வந்து ரிலேவோட ஆர்டர் கோடு வந்து இங்கே வந்து ரீட் ஆகுது. ஸோ இங்கே வந்து இன்டூன்றது வந்து இங்கே வந்து இப்போ டிக் மார்க் ஆகிடுச்சு. ஸோ டிக் மார்க் ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து உங்கள் ரிலே வந்து கம்யூனிகேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போது ரிலேவோடைய ஆர்டர் கோட் இங்கே ஃபுல்லாக ரீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் ஆர்டர் கோட். இந்த ஆர்டர் கோடோடைய டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக இங்கே இருக்குது. ஓகேங்களா, இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா இங்கே ஸ்டாண்டர்ட் கான்ஃபிகரேஷன், எக்ஸாம்பிள் கான்ஃபிகரேஷன், எம்டி கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் கான்ஃபிகரேஷன் அதை வந்து நம்ம வந்து எனேபிள் டிக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா, நம்மளோட வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட்டு 2. ஓகேங்களா, எடிஷன் 2. ஸோ இப்போ நம்ம
ப்ரொசீட் பண்ண உடனே இப்போ என்ன ஆகும்னா ரிலேயோடைய டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும் லேப்டாப்பு, அதாவது ரீட் ஆகிடும். ஓகேங்களா? டிஃபால்ட் செட்டிங் டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் ரீட் ஆகும். ரிலே உள்ளே இருக்கிற நாம் அப்டேட் பண்ண செட்டிங் வந்து இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம ரீட் ஆப்ஷன் மூலிமா தான் நம்ம அதை எடுக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிலேவை கம்யூனிகேட் பண்ணியாச்சு. கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து லேப்டாப்புக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். அந்த ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் பாரில் பச்சை கலரில் பார்க்குறீங்க. ஒன்ஸ் இது ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 2 ட்ரீ ஓப்பன் ஆகும். பாருங்கள், 2 ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அது என்னன்றது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஐபி அட்ரஸ் வந்து ரிலேவோட ஐபி அட்ரஸை விட ஜாஸ்தியாக உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அப்படி ஜாஸ்தியாக இருந்தால் தான் உங்கள் லேப்டாப் வந்து ரிலேவோட கம்யூனிகேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஐஇடி கான்ஃபிகரேஷன், அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு 2 ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு லேப்டாப் கம்யூனிகேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபினிஷ்னு கொடுத்துருங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள், இப்போது நம்மளுக்கு இங்கே டிக் மார்க் வந்துருச்சு. இங்கே ஐஇடி கான்ஃபிகரேஷன், அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம ஐஇடி கான்ஃபிகரேஷனில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்கும், கண்ட்ரோல் மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷனில் பார்த்திங்கன்னா இப்படி இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிற செட்டிங்ஸ் இது எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ரிலே உள்ளே இருக்கிறத வந்து நீங்கள் எடுக்கலை, டவுன்லோட் பண்ணல. ஓகேங்களா? அதாவது நம்ம அது ரிலே உள்ளே இருக்கிற செட்டிங்ஸை நம்ம எடுக்கணும்னா நம்ம வந்து ரீட் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதெல்லாமே ஒரு பிளாக்கு. இப்போ இங்கே சிஎம்எக்ஸ்ன்றது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சிடி பிளாக்கு. இதில் வந்து பேராமீட்டர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ரிலேயில் இருக்க கரண்ட்டெல்லாம் இங்கே காட்டும். நீங்கள் லேப்டாப்லேருந்தே பார்த்துக்கலாம். L1 எவ்வளோ எடுக்குது, L2 எவ்வளோ எடுக்குது, L3 எவ்வளோ எடுக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ I0 பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கரண்ட்டு. அதேமாரி வோல்டேஜ் L1 to L2, L2 to L3 வோல்டேஜ்லாம் இங்கே ஃப்ரீக்வன்சி இது எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இந்த பிளாக்ஸ் உங்களுக்கு வேணும். இந்த பிளாக்ஸ் எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் போய் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு வந்து இந்த பிளாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே இது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது அப்டேட் ஆன உடனே உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு வந்துருக்கு பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட் ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் CMMXU1 அப்படின்றது இது ஒரு பிளாக். இந்த பிளாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் மெஷர்மெண்ட் 3 ஃபேஸ் கரண்ட் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகணும், உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிளாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இது I0, இது ஃப்ரீக்வன்சி. ஸோ இது ஃப்ரீக்வன்சி மெஷர்மெண்ட். இதுமாதிரி வோல்டேஜ் மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பிளாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்குண்டான நம்பர் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சிடி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சிடி ரேஷியோ விடி ரேஷியோலாம் பார்க்கணுன்னா இந்த ஐடி கான்ஃபிகரேஷனில் போயிட்டு அனலாக் இன்புட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு சிடி ரேஷியோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே சிடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 100/1. அப்புறம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 200, 2000, 10 இப்படின்றது உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? பட் இதுவும் பார்த்தீங்கன்னா 100/1 அப்படின்றது. ஸோ இந்த 100/1 இந்த இப்போ இதில் வந்து 100/1 இருக்குது. இது எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ். அதாவது நம்மளுக்கு வந்து கம்பெனி வந்து ஏபிபி வந்து நம்மளுக்கு வந்து சுவிட்ச் கீர் அனுப்பும்போது இந்த டிஃபால்ட் செட்டிங் போட்டு நமக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ விடி பாருங்க 20 இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுடைய சுவிட்ச் கீர் வந்து 6.6 kV, ஆனால் இங்கே வந்து 20,000 அப்படின்னு 20,000 இருக்குது. ஸோ வந்து இது எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ். ஓகேங்களா? இங்கேயும் பாருங்கள் 100/1. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் சிடி. ஓகேங்களா? இது நம்மளுடைய ஸ்கீம் படி பார்த்திங்கன்னா 100/1 தான். ஆனால் இந்த கரண்ட் இது வந்து சிபிசிடி கோர் பேலன்ஸ் சிடி இது பார்த்திங்கன்னா நமக்கு 200/1, ஆனால் இங்கே வந்து 100/1 இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னா நாம் வந்து செட்டிங்ஸை வந்து டவுன்லோட் பண்ணணும். அதாவது ரிலேயில் இருக்கிற செட்டிங்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து ரீட் ஆப்ஷன் மூலிமா தான் நம்ம எடுக்கணும். இதை வந்து இந்த ரீட் ஆப்ஷன் எப்படின்றது வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் தெளிவாக காட்டுறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஒரு ரிலேவை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. ஓகேங்களா? கம்யூனிகேட் பண்ணி அதில் இருக்கிற டிஃபால்ட் செட்டிங்ஸ்லாம் நம்ம எடுக்கிறது. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா?